10 கட்டளைகளில் முக்கியமாக ஓய்வு நாள் குறித்து நம்ம சிந்திக்கிறோம். ஓய்வு நாளை குறித்து நிறைய குழப்பங்கள் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் ஓய்வு நாள் இன்றைக்கி நிறையா கிறிஸ்துவ மத்தியில் கூட நிறையா புரியலை அவங்களுக்கு. இந்த நாளை ஓய்வு நாள்னால் நம்மளுக்கு நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டதே, ரசிக்கப்பட்ட பின்னாடி ஒரு கிறிஸ்தவராக இது முழுமையாக அது நம்மளுக்கு இல்லை, சட்டம்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட 7th டேலாம் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்க. 7th டேல இன்ன வரைக்கும் சனிக்கிழமை தான் ஆராதிக்கிறாங்க. 7ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன மறுதளிக்கிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலும் மறுதளிக்கிறாங்க, அவருடைய ரட்சிப்பினுடைய திட்டத்தை மறுதளிக்கிறாங்க. நியாயப்பிரமாணத்துக்குள்ளே இருக்கிறாங்க. நியாயப்பிரமாண சட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னாவே கடவுளுடைய ரட்சிப்பை அவங்க ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக பிறந்து மீட்பின் காரியம்லாம் செஞ்சு முடித்து நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா நீதி சட்டங்களையும் நிறைவேற்றுற பின்னாடி ஆண்டவர் 7ஆம் நாளில் கட்டளைகளை அவர் மாற்றலை. அதாவது நீ இல்லைன்னு செய்யலை, மாற்றியிருக்கார். எப்படின்னா, உயிர்த்தெழுந்த நாளை நம்ம அன்றைக்கி முதல் நாளை கர்த்தருடைய நாளாக, வாரத்தின் முதல் நாளாக அப்போஸ்தலர்கள் கொண்டாடின. அவங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய நாளில் தான் நடந்துச்சு. தெரியும் உங்களுக்கு, பெந்தேகோஸ்தே நாள். பெந்தேகோஸ்தே அந்த கர்த்தருடைய நாளில் தான் பெந்தேகோஸ்தேவுடைய அந்த பரிசுத்த ஆவியான வருகை இருந்தது. கர்த்தருனால ஆண்டவர் உயிர் தெழுந்தார். அந்த நாள் தான் சீசர்கள் வாரந்தோறும், நம்ம அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படித்தோம். சீசர்கள் வாரந்தோறும் அந்த கர்த்தருடைய நாளிலே அப்பமிட்டார்னு சொல்லி படித்தோம். பரிசுத்த ஆவி யோவன் கூட கர்த்தருடைய நாளில் தான் அவர் ஆவிக்குள்ளான்னு கூட படித்தோம். அப்போ அந்த கர்த்தருடைய நாளை தான் அவங்க ஆராதனைக்குன்னு தெரிந்து கொண்டாங்க. இப்போ அந்த கர்த்தருடைய நாள் சொல்லும்போதே நிறைய பேர் சொல்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த ஆராதனைன்னு நம்ம ஒரு நாள் கடவுள் சொல்ல நம்ம இஷ்டப்பட்டால் ஆராதிச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இது ஆதியாகமத்தில் முழு எல்லா இடங்களையும் சொல்ல போகிறதுல இந்த 10 கட்டளை எங்கே கொடுக்கப்பட்டுச்சு உங்க சொல்லிடுங்க. எங்கே கொடுக்கப்பட்டுச்சு? 10 கட்டளை சீனாய் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஓய்வு நாள் கட்டளை எங்கே கொடுக்கப்பட்டுச்சு? ஓய்வு நாள் படைப்பிலேயே கொடுத்துட்டாரு. சொன்னவங்களுக்கு படைச்சு முடிகிறாரு. 7ஆம் நாள் கடவுள் ஓய்ந்திருந்து அதை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுது என்னென்னா, கடவுள் 6 நாளும் எல்லாவற்றையும் முழு உலகத்தையும் எல்லாத்தையும் படைத்து சிருஷ்ட பின்பாக 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து அதை என்ன பண்ணாரா, ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். அந்த ஓய்வு படிங்க ஒரு ஆள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2லேருந்து 3 வரைக்கும் படிங்க. தேவன் தாம் செய்கிற தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார். ஏன்னா கடவுள் இது எங்கன்னா மோசே மூலமாக கட்டளை கொடுக்கப்படலை. மோசேக்கு முன்னாடி படைப்புல இந்த கட்டளை கொடுத்துட்டாரு. ஒரு மனிதனாக இருக்கிறவன் வாரத்தில் ஒரு நாள் கடவுளுக்குன்னு தனிமையாக கொடுக்கப்படணும். அதனால தான் முதலே கடவுள் அவனுக்கு அந்த நாளை கொடுத்தாரு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நல்லா சரியாக புரிஞ்சிங்கன்னா முத கொடுக்கப்பட்டது மனிதனுக்கு முதல் நாள் தான். மனிதனாக பிறக்கிற ஆதாம் 6ஆம் நாளில் தான் உருவாக்குறாரு. தெரியல உங்களுக்கு? ஆதாம் எப்போ உருவாக்குறாரு? எல்லா படைப்பையும் உருவாக்கிட்டு கடைசியாக உருவாக்குறாரு. யாரை உருவாக்குறாரு? ஆதாமும் ஏவாளையும். 6ஆம் நாளில் தான் எல்லா படைப்பும் உருவாக்கிட்டார். கடைசி படைப்பு யார்? ஆதாம் ஏவாள் தான். சரியா? கடைசி படைப்பு நம்ம மனிதர்கள் தான். அப்போ அது உருவாக்கிட்டு அதுக்கு பின்னாடி அவர் உருவாக்குன உடனே ஆதாமை உருவாக்கணும் என்ன சொல்கிறாரு? நீங்கள் 1ஆம் அதிகாரம் எடுங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் எடுங்க. எழுந்து நின்று யாரை பார்க்குறான் பாருங்க. அன்றைக்கி 7ஆம் நாள் 6 நாள் முடிஞ்சு அவர் என்ன சொல்கிறாரு? தேவன் பூமியில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. 25 வசனம் படிங்க. 1ஆம் அதிகாரம் 25 வசனம். ஜாதி ஜாதியாக காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். நல்லது என்று கண்டார். அதாவது கடைசி இந்த இதில் இந்த படைப்பில் சொல்கிறாரு. இந்த இதில் 6ஆவது பேசிட்டு வர்றாரு. 26 வசனம் படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் அப்படின்னு சொல்லிட்டு 27 வசனம் பாருங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி முடிக்க 34 வசனம் வச்சுறார். அப்பொழுது தேவன் 30 வசனம், பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் பசுமை செல்புண்ணு ஆகாரம் கொடுத்தார். அது அப்படி ஆயிற்று. அப்பொழுது தேவனை உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலம் விடியற்காலமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. முடிஞ்சு அன்றைக்கி படைப்பு கடைசியை முடிக்கும்போது 6ஆம் நாள் 6ஆம் நாளில் மனிதனை உருவாக்குறாரு.
உருவாக்கி முடிஞ்ச உடனே என்ன பண்ணுறான், மனிதன் உண்டாக்கணும் என்ன ஆற பார்க்குறான், எழுந்த உடனே கடவுளை தான் பார்க்குறான். நீங்கள் அந்த நாள் சொல்லும்போது எதுக்கு இதை படிச்சுன்னா, நாள் சொல்லும்போது சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி, அப்போ 6ஆம் நாள் சாயங்காலம் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாம் இரவு தூங்குறான், காலையில் எழுந்தவுடனே தொழுது கொள்ளணும். யாரை தொழுது கொள்ளணும்? கடவுளை தொழுது கொள்ளணும். 7ஆம் நாள் கடவுளை ஆசரிக்கணும். அப்போ அவனுக்கு ஆதாம் பொறுத்தளவுக்கு முதல் நாளே தொழுது கொள்கிற நாள் தான். புரியுதா உங்களுக்கு? ஆதாமை பொறுத்தளவுக்கு முதல் நாள் சாயங்காலம் விடியற்காலமும் 6ஆம் நாள் முடிஞ்சு அவன் படைக்கிறாரு. அவன் சாயங்காலம் படைக்கப்பட்டவன் நைட்டில் என்ன தூங்க தானே செய்வான். காலையில் அவன் எழுந்து தொழுது கொள்கிற முதல் வேலையை கடவுளை தான் தொழுது கொள்கிறான். அவனுடைய படைப்பில் மனிதன் முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை தொழுது கொள்கிறத வேலை. 7ஆம் நாள் ஓய்வு நாள், கடவுளை தொழுது கொள்ளணும். அவன் முதல் வேலையை கடவுளை தொழுது கொள்கிற வேலை தான் பார்த்தான். இப்போ நம்ம இடையில மோசே காலத்தில் வந்து 7ஆம் நாள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கி வாரத்தின் முதல் நாளுங்கிற சாரம்சம் நீங்கள் கொஞ்சம் ஒற்று பார்க்கணும். வாரத்தின் முதலாம் நாள் அதே போல் தான், ஆதாம் போல் தான் இன்றைக்கி வாரத்தின் முதல் நாளை நம்ம வந்து கடவுளோடு நம்ம ஆரம்பித்து தொடங்குகிறோம். இந்த வாரத்தை கடவுளோடு ஆரம்பித்து தொடங்குகிறோம். இப்போ இது வந்து இயற்கையாக உயிர்த்தெழுந்த நாளுன்னு சொல்லப்பட்டாலும் கடவுள் அந்த உயிர்த்தெழுந்த மீட்பின் திட்டத்தெல்லாம் செஞ்சு முடித்து மனிதனை மீட்ட அந்த ஒரு நாள் தான் அந்த மீட்பின் நாள். அப்போ அந்த உயிர்த்தெழுந்த நாளோட இது நாளாக மாறுது. இப்போ உங்களுக்கு அது சரியான புரிதல் என்னென்னா, இந்த உயிர்த்தெழுந்த நாள் வந்து இங்கே மோசே மூலமாக சட்டமாக கொடுக்கப்படலை. அதுக்கு பின்னாடி அப்போஸ்தலர் கொண்டாடலை. அது படைப்புலேயே இருக்குது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு படைப்புலேயே இந்த 7ஆம் நாள் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் இது ஒரு நாள் மாற்றப்படல, நித்தியமான கட்டளையும் சொல்கிறாரு ஆண்டவரை வரும் முன்னாடியே. அவ இந்த கட்டளையில் சொல்லும்போது இன்றைக்கி வந்து என்ன மனுஷன் சொல்கிறான்னா, இன்றைக்கி ஒவ்வொரு மனிதனுடைய நிலையை வந்து நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். ஓய்வு நாளுங்கிறது வந்து பிரதானமாக எல்லா மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு, படைப்பிலே கொடுக்கப்பட்டது. முன்னாடியே உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது இருந்தால் கூட இன்றைக்கி எல்லா மனுஷனும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு எப்படி நீங்கள் மனுஷன் செலவழிக்கிறான்னு சொல்லி பாருங்கள். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சுய இன்பங்களையும் சுய விருப்பத்தையும் தன்னுடைய சுய ஆசைகளையும் செய்கிறானா தான் இருக்கிறான். கடவுளுக்கென்று முழுமையாக தன்னால் அர்ப்பணிக்கவோ கடவுளுக்கு செலவழிக்கவோ எந்த மனுஷனுக்கு விருப்பம் இல்லை. கடவுள் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரு? ஓய்வு நாளும் கொடுக்குறாரா, ஓய்வு நேரம்னு கொடுத்துருக்காரா? ஓய்வு நாள். அதனால தான் இன்றைக்கி வந்து என்னென்னா, மனுஷன் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் வேதம் சொல்லுது. ரோமர் அதிகாரம் 1 அதிகாரம் 24 சொல்லிடுங்க. இன்றைக்கி மனிதனுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னா, ரோமர் 1 அதிகாரம் படிங்க ஒரு ஆள். இன்னைக்கு மனிதனுடைய நிலையை சொல்றாரு. ரோமர் 1:21 படிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரமாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீரனானார்கள். இப்போ இவங்க எல்லாமே இன்னைக்கு மனிதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இருக்கிற ஒவ்வொரு நிலையும் தன்னுடைய சுய விருப்பத்தையும் தன்னுடைய சுய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய பிள்ளை வளர்ப்புக்காகவும் தன்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றவும் தன்னுடைய சொந்த விருப்பங்களை செயல்படுறவங்களாக தான் இன்றைக்கி மக்கள் இருக்காங்க. ஏன்னா எந்த மனிதனும் கடவுளுக்கு வந்து முழுமையாக அர்ப்பணிக்கிறதோ கடவுளுக்கு செலவழிக்கிறதுக்கு எந்த விருப்பமற்றவனா சுய விருப்பம் உள்ளவனா சுய இச்சை உள்ளவனா வாழ்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை வந்து அவன் வந்து அவிசுவாசிகள் மற்ற கடவுளை ரசிக்கப்படுறவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த நித்திய ஜீவனுக்கு நுழைவாயிலாக இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இருக்குங்கிறத பிரதானமாக முதல்ல இந்த வேத பகுதி உங்களுக்கு சொல்லுது. அதாவது மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, மீட்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் பரலோகத்தினுடைய நுழைவு வாயிலா, அதாவது பரலோகத்தினுடைய ஒரு முன் ருசியாக இந்த ஓய்வு நாள் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓய்வு நாளுங்கிறது நியாயப்பிரமாண சட்டத்திலேயோ அப்போஸ்தலர் கடைபிடித்ததோ மாத்திரமில்லை, படைப்பிலே கொடுக்கப்பட்டுச்சு. அதை இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் கடைபிடிக்க விருப்பமற்றவனா, அது அவனுக்கு அந்த எந்த விதமான ஆசையற்றவனா சுய விருப்பத்தின் அடிப்படையில் வாழ்கிற மனிதனாக இருக்கிறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி உங்களுக்கு எனக்கும் நித்திய ஜீவனுடைய முன் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம நித்தியத்தில் போய் கடவுளை முழுமையாக நம்ம முழுவதும் நம்ம வந்து கடவுளை நம்ம ஆராதிக்க போகிறோம், தொழுது கொள்ள போகிறோம். அதுக்கு ஒரு அடையாளம் தான் இந்த வாரத்தில் கொடுக்கப்பட்ட முதல் நாள், இந்த ஒரு நாள். இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களால் வந்து ஆர்வமாக விருப்பமாக உற்சாகமாக கலந்து கொள்ள முடியலன்னா நித்தியத்தினுடைய மகிமையில் உங்களால் பங்கெடுக்கவே முடியாதுங்கிறத வேதம் வரும் வசனங்களை உங்களுக்கு தெளிவாக எடுத்துக்கிட்டே வர்றாரு. அதனால தான் கடவுள் எந்த மனிதனை சொல்கிறாரு? கடவுள் அறிந்தும் தேவன் என்றும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் அவன் சுய விருப்பத்தை செய்கிறவனா வாழ்கிறான்னு வேதம் சொல்லுது. உங்களுக்கு சொன்னேன், போன வாரமே சொன்னேன், சப்பாத்து, அதாவது இந்த ஓய்வு நாளுங்கிறது சப்பாத்துனா ஓய்வு நாளுங்கிறது ஓய்வு எடுக்கிற நாள் கிடையாது.
அதாவது நம்ம இதுவரைக்கும் செய்து கொண்ட வேலையிலிருந்து ஓய்வு எடுக்கிறது. கடவுள் என்ன சொல்கிறாரு, ஒரு ஆள் எடுங்களேன், யாத்ரா 31 படிங்க, ஒரு ஆள் எடுங்க. யாத்ரா 31:17 ஒரு ஆள் அந்த வசந்த சொல்கிறாரு ஆண்டவர். அவர் ஓய்ந்திருந்து வானத்தையும் பூமி சிருஷ்டித்து ஓய்ந்திருந்து பூரித்தார்னு படிக்கிறோம். படிங்க ஒரு ஆள். 31:17 படிங்க. 31:17. அது என்றென்றைக்கும் எனக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடையாளமாய் இருக்கும். 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியையும் 6 நாளைக்குள்ளே கர்த்தர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்து பூரித்தார் என்றார். ஓய்ந்திருந்து பூரித்தார். அவர் என்ன சொல்றாரு, 6 நாளைக்குள்ள எல்லாத்தையும் உருவாக்கிட்டு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருந்து பூரிக்கிறார். அப்ப இந்த 7ஆம் நாள் வந்து என்ன, தன்னை புதுப்பித்து கொண்டார். எப்படின்னா, படைப்பின் காரியத்திலிருந்து மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அதை ஆசீர்வதிக்கும் தன்னுடைய வேலையை மாத்துறாரு. அதாவது நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வேலையில சொந்த வேலைகள், அதனால தான் 6 நாள் நீ உன்னுடைய வேலைகளை செய்து கொள்ளணும். 7ஆம் நாளில் யாருக்கென்று முழுமையாக அந்த நாளை கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. கடவுளை ஆராதிப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதிலையும் கடவுளுடைய நம்ம ஐக்கியத்தில் பங்கெடுப்பதிலையும் அவங்க கடவுளை குறித்து நம்ம ஊழிய காரியங்களை நம்ம அதிகம் முக்கியப்படுத்துவதிலையும் இந்த நாளை முழுமையாக செலவழிக்கப்படணும். ஏன்னா நம்மளுடைய தொடர்ந்து நம்ம செய்கிற எந்த அலுவலும் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம கனப்படுத்தணும்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நாட்களில் விதவிதமாக கூட சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்து வைக்கணும், அதை வித்தியாசமாக நம்ம செய்யணும்னு சொன்னால் இந்த நாளை அதை பயன்படுத்தக்கூடாது. இந்த நாளில் வந்து நம்மளுடைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கோ நம்ம பிரயாண திட்டமோ நம்ம வந்து ஒதுக்கக்கூடாது. நம்ம சொந்த நிகழ்ச்சிகளோ பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோ இல்லை இந்த எந்த ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இந்த நாளை முழுமையாக கடவுளை ஆராதிப்பதற்கும் அவரை மகிமைப்படுத்துவதற்கும் அவருக்கென்று என்னுடைய ஆத்ம நிலையை தன்னைத்தானே உட்கார்ந்து உணர்ந்து என்ன நானே பரிசுத்து பார்ப்பதற்கும் என்னுடைய உள்ளான நிலையில் கடவுளுக்கு முழுமையாக இந்த நாளை செலவழிக்கணும்னு சொல்ல வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது. இந்த நாளை இஷ்டம் போல் இன்றைக்கி நிறைய இடங்கள் என்ன நினைக்கிறோன்னா, சர்ச்சிலலாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்போது சிஎஸ்சியில் நாங்களாம் போனோம்னா ஏதோ கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்து அந்த பிரசங்கம் கேட்டால் போதும், ஏதோ கொஞ்சம் நேரம் உட்காந்து அங்கே அட்டண்டன்ஸ் போட்டால் போதும், கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு திருப்தியை மனசுக்குள்ளே திருப்தியானா போதும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு நான் போனால் போதுங்கிறது கிடையாது. இந்த நாளை முழுமையாக கடவுள் சொல்லும்போது இந்த ஓய்வு நேரம்னு சொல்லலை, ஓய்வு நாளுன்னு சொல்லியிருக்காரு. ஓய்வு நேரம்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கடவுளை கொடுத்துட்டு இருக்குதுன்னு சொல்லலை. இந்த நாளை எப்படிலாம் ஆயத்தப்படுத்தணும், எப்படி ஆயத்தப்படணும்னு வேறு சொல்கிறாரு. ஏசாயா 50:82 எடுங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க, இந்த நாளை எப்படி செலவழிக்கிறதுன்னு சொல்கிறாரு. ஏசாயா 58 13 வரைக்கும் 13 படிங்க. ஏசாயா 58 எப்படியெல்லாம் இந்த நாளை நான் செலவழிக்கணும், என் இஷ்டம் போல் நான் விருப்பப்பட்டபடி நான் இந்த நாளை செலவழிக்க எனக்கு உரிமை கிடையாது. முதல்ல இது கர்த்தருடைய நாள். அவருடைய நாளை திருடுவதற்கோ இந்த அவருடைய நாளை தவறாக அனுசரிப்பதற்கோ நான் இஷ்டம் போல் ஏன் சுய விருப்பத்தின்படி செயல்படுவதற்கு எனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. இது கடவுளுடைய நாளை வந்து எவ்வளவு கனமா பயமா நடுக்கமா அனுசரிக்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. படிங்க. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாய் இருப்பாய். அல்லேலூயா. எவ்வளோ இன்னும் நிறைய வசனங்களை நீங்கள் இந்த வசனங்கள்லாம் நீங்கள் சட்டங்கள் கொடுக்கும்போது கவனித்து படிச்சிங்கன்னா, எரேமியாவில் சொல்லப்படுறது, ஏசாயாவில் சொல்லப்படுற கவனித்து படித்து, எசேக்கியேல் சொல்லப்படுற படிச்சிங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. அவ்வளவு கடுமையாக இந்த ஓய்வு நாளை குறித்து கடவுள் நிறைய இடத்துலையும் பேசுகிறாரு. ஏன் கடவுள் இந்த ஓய்வு நாளை வந்து எல்லா மனிதனுக்கும் ஒரு நாளை வந்து முழுமையாக படைத்த சிருஷ்டிக்கிற முழுமையாக அவருக்கு கொடுக்கணும். இந்த நாளை வந்து அவருக்குன்னு அர்ப்பணிக்கணும். இது நான் அதனால அந்த இடத்துல நிறைய இடத்துல போடுறேன். ஏன் இஷ்டம், ஓ இஷ்டமானபடி, ஓ விருப்பத்தின்படி, மறுபடியும் இஷ்டமானபடி 3 தடவை கேட்குறாரு அவர். ஓ இஷ்டமானபடியில் இந்த நாளை செய்யக்கூடாது. இது கடவுள் என்ன சொல்லியிருக்கிறோட இந்த நாளை வந்து நீங்கள் யூதர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை ஆயத்தினா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து அவங்களுக்கு ஓய்வு நாள் ஆயத்தை ஆரம்பிச்சிடுவாங்க. வெள்ளிக்கிழமை 6 மணிலேருந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் அடுத்த நாள் காலையில் 1 கிலோமீட்டர் நடக்கக்கூடாது. அதனால் சுப்பி பெருக்க போனவங்கள ஓய்வு நாளில் போய் சுப்பி பெருக்க சமைக்கிறதுக்கு கொஞ்சமாக சுப்பி பெருக்க போனால் அவனை கல்லால் எரிஞ்சு கொண்டாங்க. அவ்வளவு கடுமையாக கடைபிடிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாள் இன்றைக்கி எவ்வளவு மேலோட்டமாக எவ்வளவு ஒரு அசம்பந்தமாக கடைபிடிக்கப்படுது. இன்றைக்கி நான் வந்து 1 கிலோமீட்டருக்கு நடக்கக்கூடாது, என்னுடைய இன்றைக்கி பொருள் வாங்கி இன்றைக்கி எந்த பொருள் வாங்கி நான் சமைக்கக்கூடாது. அவங்கெல்லாம் மெயினாக கட்டிச்சோறு கட்டிச்சுப்பாங்க. முன்னாடிலாம் சமையலை கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதனால் வந்து காலையில் எவ்வளோ ஆயத்தமாக கடைபிடிக்கணும்னு சொல்லி நம்ம சடங்காச்சாரமாக செய்ய வேண்டியதில்லை.
நீங்கள் நான் சமைக்க வேண்டியதில்லை. ஆனால் அதுக்குண்டான வெளிப்பிரகாரமான இப்போ நம்ம இந்த நாளில் வந்து பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை நம்ம வேறு நிகழ்ச்சிகளுக்கோ துணி துவைக்கிறதோ இப்படியான மற்ற சம்பவங்களுக்கு அதை முக்கியத்துவப்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம புதிய ஏற்பாட்டு நிகழ்வுகளை நம்ம சரியான புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு நம்ம எவ்வளோ விழிப்புணர்வுலாம் இருக்கணும். நம்ம இந்த ஓய்வு நாளை வந்து தடை செய்யாதபடிக்கு எந்த ஒரு காரியமும் நம்மளுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது. இந்த ஓய்வு நாளை தடை பண்ணுற மாதிரி எந்த விதமான கமிட்மெண்ட் வச்சுக்கிறக்கூடாது அப்படிங்கிறத கடவுள் மறுபடியும் எல்லா இடங்களையும் பேசிகிட்டே வர்றாரு. இன்னும் கூட எடுங்களேன், வசனம் எடுங்க. இதில் எடுங்களேன், எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் எடுங்க, 12-13 படிங்க. இன்றைக்கி நீங்கள் சோதனையாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வரும், நிறைய நம்மளுக்கு இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக உருவாகும். அன்றைக்கி தான் நிறைய நிகழ்ச்சிகள் வைப்பாங்க. நிறைய அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விசேஷம் வைக்கிறதே பூரா ஞாயிற்றுக்கிழமை நிறையா வைக்கிறாங்க. அப்புறம் நிறையா வந்து சோதனைகளும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போகலன்னு சொன்னால் அடுத்த வாரம் உங்களால் சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கடுமையான சோதனை இருக்கும். இது யதார்த்தமான சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்? உலகத்துக்கு கொடுக்குறேன்னா, கடவுளுக்கு கொடுக்குறேன்னா? எந்த இடத்துல என்னுடைய இருதயம் எதை சார்ந்து வாழுது, எது என்னுடைய இருதயம் முழு இருதயமும் எதை பூரிப்பாகுது, எதை நான் பூரணப்படுத்து, எதுக்கு நான் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் அந்த மாதிரி காரியங்கள் நம்ம இழுத்து சொல்லும் போது ஒன்று நமக்கு நார்மலாகவே சாதாரணமாக ஒன்று விலைக்கு போனோம்னா அடுத்த வாரம் ரொம்ப கடுமையான ஒரு போராட்டத்தை கொண்டாந்து அதை போகவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குவோம். இதெல்லாம் நடக்கிற காரியம். படிங்க ஒரு ஆள் படிங்க, எசேக்கியேல் 20:12-13 படிங்க. நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாளையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்திரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகள் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாள்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். பாருங்க, இந்த வனாந்தரத்தில் 40 வருஷத்துல கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டு எல்லா விதமான அந்த அவங்க மீட்கப்பட்டு வந்த ஒரு மனுஷன் கூட பரலோக ராஜ்யத்துக்கு கானாசுக்குள்ள போக முடியல. 40 வருஷத்துல எல்லாரும் அவங்களுடைய சவம் செத்து விழுந்துச்சு. ஒன்று ஓய்வுனால பரிசுத்த குலைச்சல் நாட்களுடைய விளைவு. மறுமொழி சொன்னார், ஓய்வுனால பரிசுத்தமா ஆசாரின்னு சொல்லி. ஏன்னா ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது இது பழைய ஏற்பாட்டு கட்டளையோ மோசையோடைய கட்டளையோ கிடையாது. நீங்கள் நல்லா கவனமாக புரிஞ்சுட்டே வரணும். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை கிடையாது. அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், ஆதியாகமத்தில் படைப்பின் ஒழுங்கில் கொடுக்கப்பட்ட கட்டளை. ஒரு மனிதனா உருவாக்கின சிருஷ்டிப்பாகிய நீங்கள் நானும் ஒரு நாளை முழுமையாக கடவுளுக்குன்னு கொடுக்கணும். இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லை. அதனுடைய நீதி தீர்ப்பு எல்லாமே. அதனால தான் கடவுள் எல்லா இடங்களிலும் ஓய்வு நாளை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஓய்வு நாள் தோறும் அது என்னமே முடிக்கிறது சொல்லலை. ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயங்களை பிரவேசித்து அவர் இடத்துல நீங்கள் பூரா கவனித்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் தோறும் ஜெபாலயம் பிரவேசித்து அவர் அங்கே போதகம் பண்ணினார். அங்கே எழுந்து ஏசாயா புத்தகத்தை வாசித்தார். அவர் அங்கே இருக்கவங்களுக்கு அவர் நறுங்குண்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அப்படி தான் அங்கே போட்டிருக்கோம். அப்போ வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் கடவுள் அவர் போடும்போது வார்த்தை கவனித்து போடுவாங்க. வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஒரு வாரம் கூட மிஸ் ஆக்காமல் கடவுள் அந்த ஓய்வு நாளை வந்து எப்படி கடைபிடிச்சாலும் வேதம் நம்மளுக்கு முன்மாதிரியாக சொல்லிக் கொடுக்குது எல்லா இடங்களிலுமே. அதனால தான் அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? இந்த ஓய்வு நாள் தோறும் அப்போ மிட்கும்படி கூடி வந்தால் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த ஓய்வு நாள் வந்து ரொம்ப எல்லா இடங்களையும் கனமாக நம்ம இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கி இந்த ஓய்வு நாளை குறித்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக ரொம்ப வந்து இலகுவாக நம்ம நினச்சிட்ருக்கோம். இந்த ஓய்வு நாளில் வந்து அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாக மீட்கப்பட்டவங்களா நம்மளுடைய உள்ளான இருதயத்திலிருந்து அவருக்கு எவ்வளோ பிரதானமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம், எவ்வளோ கனப்படுத்துகிறோம். கடவுளுடைய வார்த்தையை நம்ம இன்றைக்கி தியானிக்கிறதுலையும் கடவுளுக்கோட உறவாடுவதிலையும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலையும் நம்ம இந்த நாளை எப்படி கனமாக செலவழிக்கிறோம். இப்போ நம்ம ஆராதனைக்கு வர 2 மணி நேரம் மாத்திரம் இல்லை. இன்றைக்கி நம்ம வந்து நல்லா கடவுளுடைய உண்மையாக உத்தமமாக கடவுள் கலந்து கொள்வது மாத்திரம் இல்லை. காலை முதல் இந்த நாள் முழுவதுமே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிருபையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த நாள் சடங்காச்சரமாக கடைபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு கடவுளுக்கு இந்த முழுமையாக அது அனுசரிக்கப்படணும். ஏன்னா மற்ற நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு நம்ம நாளை காலை நேரத்தில் ஜெபிக்கிறதோ வேத வாசிக்கிறதோ கொடுத்தது போக நம்ம சொந்த வேலைகளுக்கு நம்ம நேரம் செலவழிக்கலாம். ஆனால் இந்த நாளை சொந்த வேலைகளை செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. சொந்த அலுவல்கள். அதனால நீயானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன்னுடைய சொந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது வேதம். நம்ம சொந்த அலுவலையோ
நம்மளுடைய கிரியைகள் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கும் இந்த நாள் செலவழிக்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அடிப்படையும் கிடையாது. முழுமையாக காலையில் நம்ம வந்து இன்றைக்கி எழுந்திருக்கோமா, கடவுளுடைய ராஜ்யத்துக்காக நம்ம இன்றைக்கி ஊழியத்துக்கு சுவிசேஷம் சொல்கிறோமா, மற்ற ஜனங்களுக்கு யாராவது இந்த நேரத்தில் நம்ம அடிப்படையாக சீக்கிரமாக நம்ம ரெடியாகிறது மாத்திரம் இல்லை, மற்ற ஜனங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை நம்ம வந்து எந்த அளவுக்கு அழைக்கிறதுக்கோ, இல்லை நம்ம வந்து சபை முடிஞ்ச பின்னாடி நம்ம உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, இன்னும் என்னோடய ஆத்மாவுடைய நிலையை உணர்றதுக்கு, இன்னும் என்ன கடவுளோட நேரம் செலவழி எதெல்லாம் நம்மளுக்கு சில சந்தேகங்கள் இருக்கோ அது இந்த வேத பகுதியெல்லாம் படித்து இன்னும் கடவுளோடு நம்ம வந்து கிட்டி சேரக்கூடிய ஒரு மேலான நாளை இந்த நாளை பயன்படுத்தணும். கடவுள் அதனால தான் மறுபடியும் இந்த நாளை முழுமையாக என்னுடைய நாளை எனக்கென்று பயன்படுத்தணும் வேதம் சொல்லுது. எல்லா இடங்களையும் சொல்கிறாரு. இன்னும் கூட வசனம் எடுங்களே, ஒரு ஆள் எரேமியா எடுங்க, எரேமியா புஸ்தகம் எடுங்க, 19 அதிகாரம் எடுங்க, எரேமியா 17 அதிகாரம் எடுங்களேன். நம்ம ரொம்ப எச்சரிப்பாக நம்ம பஸ் நாள்லாம் இருக்கிற சபையில் வந்து எவ்வளோ எச்சரிப்பாக இருக்கணுங்கிறது சொல்கிறாரு அவர். எரேமியா 17 அதிகாரம் 9லேருந்து ஒரு ஆள் படிங்க. அது கொஞ்சம் நிறைய வசனங்கள் இருக்குது, கொஞ்சம் ஒரு 2 வசனம் படிங்க. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளித்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். போதும், நான் கொஞ்சம் படிக்கிறேன், இதுல கவனிங்க. 19 நான் படிக்கிறேன், கவனிங்க. கர்த்தர் என்னை நோக்கி, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமா இருக்கிற ஜனங்கள் புத்தருடைய வாசலில் எருசலேமின் எல்லா வாசலும் நின்று கொண்டு, அவர் சொல்றாரு, எரேமியா கொடுத்து அவர் போய் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு, போய் பேசு. எங்க போய் பேசு? ராஜாக்கள் அங்கே இருக்கிற எல்லா வாசலில் எல்லா இடங்களையும் நின்று அவங்களுக்கு முன்னாடி பேசு. என்ன சொல்றாரு? அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த வாசல்களை பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்கள் எல்லா யூதரும் எருசலேமின் எல்லா குடிகளும் எருசலேமின் எல்லா குடிகளுமே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்து அவைகளை எருசலேமின் வாசலில் கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளின் சுமையை வெளியே கொண்டு போகாதபடிக்கும், ஒரு வேலையும் செய்யாதபடிக்கும், உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்காக மிகவும் எச்சரிக்கையாக இருந்து, நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். அவங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் அந்த இடத்துல என்ன தண்டிக்கப்பட்டாங்க? நீங்களோ வெனில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமையை கொண்டு வராதபடிக்கும், ஓய்வு நாள் ஒரு வேலையும் செய்யாமல் அதை பரிசுத்தமாக்கும் என்று சொல்ல கேட்பீர்களானால், அப்பொழுது சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த கடைசி அதுக்கடுத்து பாருங்கள், அந்த ஒரு ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு. நீங்கள் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், ஒழுங்காக இல்லைன்னா 26, 27 படிக்கணும் பாருங்கள். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புற ஊர்களிலும் பெரியமின் தேசத்திலும் பலத்தாக்கான ஸ்தீமிலும் மலை நாட்டிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் சர்வாங்க தகன பலிகளையும் பலிகளையும் போஜன பலிகளையும் தூப வர்க்கங்களையும் சோத்திர பலிகளையும் கர்த்தருடைய ஆலயத்தை கொண்டு வருவார்கள். நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கும், ஓய்வு நாளில் சுமையை எருசலேமின் வாசலுக்கு எடுத்து வராதபடிக்கும், என் சொல்லை கேளாமற் போனீர்களாகில் நான் அதன் வாசலில் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரணிற்கு பற்றித்தும் அவிந்து போகாதற்கு என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னும் அந்த அதிகாரத்தில் முழுமையாக வாசிக்கிற எரேமியாவில் அவர் கொடுக்குற எச்சரிப்பெல்லாம் கவனிச்சுன்னா ரொம்ப அவ்வளவு நடுக்கமாக இருக்கும். அவ்வளோ எச்சரிப்பு கொடுக்குறார். ஏன்னா அந்த ஓய்வு நாளை குறித்து எப்படியெல்லாம், ஏன்னா ஓய்வு நாளை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போதே உங்களுக்கு நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இது நியாயப்பிரமாணத்தோடு முடிஞ்சது கிடையாதுன்னு திரும்பி சொல்லிட்டே இருக்கேன். அதனால் இந்த ஓய்வு நாளை எவ்வளோ முக்கியமாக கனப்படுது. அதனால் இந்த ஓய்வு நாள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு கிருபையின் காலத்தில் வாழ்கிற உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த கர்த்தருடைய நாளில் விடுதலையோடு துதிக்க முடியுது, ஆராதிக்க முடியுது, நம்மளால் நம்ம நினைச்ச நேரத்துக்கு வர முடியுது. ஆனால் மற்ற தேசங்களில் இன்னும் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாது. இன்னும் கல்ஃப் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளிக்கிழமையை மாற்றிருக்காங்க. மற்ற தேசங்களில் இன்னும் இந்த ஓய்வு நாளை போய் அவங்க இஷ்டமோல ஆராதிக்கக்கூடிய வழிமுறை இல்லாமல் நிறைய சட்டங்களும் தடைகள் இருக்குது. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளை எப்படி நம்ம ஆசரிக்கிறோம், எவ்வளோ நம்ம மோசமாக நினைக்கிறோம். அவங்க மறுபடி சொல்கிறாரு, ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள், பரிசேயர்களிலிருந்து ஓய்வு நாளோடு சேர்த்து கொண்ட எல்லா விதமான அந்த போலி போதனைகளும் அவர் கடிஞ்சு கொண்டே வந்தார். 1521 போலியான ஒரு மனித உபதேசங்களை சேர்த்து கொண்டு அவங்க நிறைய அங்கே பின்மாறி போனாங்க. அவங்களெல்லாம் மறுபடி கண்டித்து கொடுத்து கடுமையாக பேசிட்டே வந்தார் ஆண்டவர். அதனால் அந்த ஓய்வு நாள் புதிய ஏற்பாட்டில் பழைய அது படைப்பில் கொடுக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாண கட்டளை மோசமெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக உங்களுக்கு எனக்கும் எங்கே மாறுதுன்னா, எப்படி மாறுதுன்னா, அது கர்த்தருடைய நாளாக அது மறு உருவம் பெறுது. கர்த்தருடைய நாள்னா, கர்த்தருடைய நாள் என்னென்னா, கர்த்தருடைய நாளில் நம்ம இது அவர் உயிர்த்தெழுந்த நாளை நம்ம இன்றைக்கி ஆராதனை கொண்டு வரோன்னு சொல்லி
அப்போஸ்தலர் 20:7 அதிகாரமும், அதுக்கடுத்து நீங்கள் நிறைய வசனங்கள் சொல்லலாம். மத்திய 28:1, மார்க் 16 அதிகாரம், லூக்கா 24 அதிகாரம், யோவான் 20 அதிகாரங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த எப்படி கர்த்தருடைய இந்த ஓய்வு நாளுங்கிறது கர்த்தருடைய நாளாக அப்போஸ்தலர் கொண்டாடினாங்க. அது எப்படி இன்றைக்கி மறு உருவாக்கம் பெற்று இன்றைக்கி இந்த நாளில் கர்த்தருடைய நாளை உயிர்த்தெழுந்த நாளை நம்ம ஆராதிக்கிறோங்கிறத நம்ம சரியாக விளங்கி கொள்ளலாம். அதனால் ஒரு விசுவாசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பாவம் மன்னிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் இந்த ஞாயிற்றுக்கிழமை முக்கியமாக பிரதானமாக சபை கூடி வருகிறார்கள். அதனால தான் வந்து எபிரேயர் 10:20 சொல்கிறது, சபை கூடி வருதலை சில விட்டு விடுவது நீங்கள் விட்டு விடாதிருங்கள் வேதம் நம்மளுக்கு எச்சரிக்குது. அதனால் இந்த ஓய்வு நாள் வந்து ரொம்ப கனமாக, ரொம்ப ஒரு பரிசுத்தமாக, ரொம்ப ஆயத்தமாக நம்ம ஆசரிக்கப்படணும். ரொம்ப முக்கியமானது. இந்த நாளுடைய நோக்கம் என்ன? இந்த நாளுடைய நோக்கம் என்னென்னா, முக்கியமாக இந்த ஓய்வு நாளை குறித்து சொல்லும்போது முதல்ல நம்மளுடைய நன்மைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. சரியாக புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓய்வு நாளுங்கிறது வாரத்தில் ஒரு நாள் நம்மளுடைய சரீர ஓய்வுக்காகவும் ஆத்ம ஓய்வுக்காகவும் கொடுக்கப்பட்டுச்சு. வாரத்தில் 7 நாள். நிறைய பேர் நீங்கள் இந்த இதுலாம் கம்பெனியில் வேலை கூட தொழிற்சாலை வேலைக்குலாம் கேட்டு பாருங்கள். 7 நாள் ஷிஃப்ட் பார்க்குறவங்களோட உற்பத்தியோட 6 நாள் வேலை பார்த்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுடைய லெவலே கூட இருக்குன்னு சொல்லி புள்ளி விவரம் தெளிவாக சொல்கிறாங்க. உலகத்தினுடைய புள்ளி விவரம் ஸ்டாட்டிக்ஸே சொல்லுது. பார்த்தீங்கன்னா இந்த ஓய்வுக்கு பின்னாடி அவங்களுடைய மனதும் உடம்பும் புத்துணர்ச்சி பெற்று அவங்களுடைய உற்பத்தி திறன் அதிகமாகனு சொல்லுது. முதல்ல சரீர நன்மைக்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இன்னொன்று சமுதாயத்திலிருந்து எல்லா மக்களுடைய நன்மைக்காக கொடுக்கப்படுது. இன்னொன்று என்னுடைய ஆத்ம நன்மைக்காக கொடுக்கப்பட்டுச்சு. என்னுடைய ஆத்ம நன்மை என்ன? என் ஆத்மா என்னுடைய போஷிக்கப்படணும். எனக்கு எவ்வளோ கவலைகளும் என் ஆத்மாக்கள் இருக்கிற துன்பம், எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பாரம், இது எல்லாம் அந்த ஒரு நாளில் வந்து எனக்குள்ளான ஒரு இந்த கர்த்தருடைய நாளில் வந்து ஆண்டவர் ஞானமாக நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நாளில் ஓய்வு எடுக்கிறதுனால நம்மளுடைய ஆத்ம நிலையில் நிறைய பாரம் நீங்குது, நம்ம சமாதானம் ஆகுது, நம்மளுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்குது, நம்மளால் இன்னும் வந்து ஆத்மா வந்து ஒரு துன்பத்திலேருந்து விடுதலை கிடைக்குதுன்னு சொல்லி வேதம் எல்லா இடங்களும் சொல்லிக்கிட்டே வருது. அப்போது இந்த நாள் வந்து முக்கியமாக நம்மளுடைய நன்மைக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கர்த்தருடைய நாள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கடவுளை வந்து நம்ம அவருக்கு முக்கியமாக நன்றி செலுத்தணும். அதாவது இந்த நாளில் வந்து கடவுளை நன்றி செலுத்துறது மாத்திரமில்ல, கடவுள் எனக்காக கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக ஈவுகளுக்காகவும் கடவுளை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அதில் ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு நிமிஷத்துலையும் ஒவ்வொரு நேரத்துலையும் கடவுள் என்னோட எப்படிலாம் இடைப்பட்டு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எப்படிலாம் செயல்படுகிறாருங்கிறத என்னை உணர்ந்து அவருக்கு நம்ம உண்மையான விசுவாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்துகிறவங்களாக இருக்கணும். அதனால தான் எல்லா இடங்களையும் கடவுள் சொல்கிறாரு, இந்த நாளில் வந்து முக்கியமாக எந்த ஒரு இடையூறோ எந்த தடையோ வராதபடிக்கு இந்த நாளில் வந்து பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. வேதம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகனா எச்சரிக்கையாக இரு. இந்த நாளை ஆசரிக்கிறதுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கிறாரு. அதனால தான் திருப்பி சொல்கிற எல்லா இடத்துலையும் நீங்கள் ரசிக்கப்பட்டவங்களுக்கும் ரசிக்கப்படாதவங்களுக்கும் இந்த நாள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ரசிக்கப்பட்டிருப்போம், நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் சர்ச்சுக்கு போகலன்னு அவங்க கேட்பாங்க. நம்ம போகிற வரைக்கும் கேட்க மாட்டாங்க, கண்டுக்கிற மாட்டாங்க. ஆனால் எனக்காக நான் சர்ச்சுக்கு போகாமல் நீங்கள் யதார்த்தமாக போய் பாருங்கள், ஏன் நீங்கள் சர்ச்சுக்கு போகலையா, அப்போ நீங்கள் கடவுள் மேலே முழுமையாக அன்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு தோரணை தான் அந்த கேள்வியுடைய அவங்களுடைய அந்த கேள்வியினுடைய பதில் நோக்கம். அப்போது நான் வந்து ரசிக்கப்பட்டவனா கடவுளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன், கடவுளையோடு நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயலும், என்னுடைய ஆர்வமும், என்னுடைய உள்ளான இருதயமே எதை சார்ந்திருக்கு, இது எல்லாமே இந்த நாளை வந்து நம்மளை வெளிப்படுத்தும். அதனால் எல்லா இடங்களையும் நான் வந்து எப்படி இதை கடைப்பிடிக்கிறேங்கிறதே நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். இன்னொன்று அந்த இடத்துல சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார், இரக்கத்தின் செயல். இந்த நாளில் வந்து சில எக்ஸப்ஷன்லாம் கடவுள் கொடுக்குறாரு. இந்த நாளை வந்து எப்படியெல்லாம் நான் கைக்கொள்ள வேண்டும்னு சொல்லும்போது சில எக்ஸப்ஷன் கொடுக்குறாரு. இரக்கத்தின் செயல் செய்யப்படலாம். அன்றைக்கி கூட நீ கேட்ட கேள்வி அதே தான். இரக்கத்தின் செயலில் என்ன செயல் சொல்லலாம்? உண்மையாக ஒரு ஆளுக்கு ஒரு உயிருக்காக துடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நாளை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். அவங்கள ஆஸ்பத்திரி சேர்க்குறதுக்கோ இதுக்கு கொள்ளலாம். நீ சொல்கிற மாதிரி ஆண்டவர் அதில் பேசுகிற இடம் எடுங்க, லூக்கா அதிகாரம் எடுங்க, அது வசந்த கூட படிக்கிறாரு. லூக்கா 4 அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் ஒரு ஆள் படிங்க. ஏன்னா இந்த நாள் வந்து எல்லா இடங்களுமே நம்ம இந்த நாளில் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, இந்த நாளில் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயத்தமாகறோமோ, அதுதான் வந்து கடவுளுக்கு கொடுக்குற நம்ம முக்கியத்துவமும் பரலோகத்தை குறித்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நான் பரலோகத்தை குறித்து எவ்வளோ நம்பிக்கையில் நான் வாழ்கிறேங்கிறதுக்கு ஒரு அடையாளமும் இந்த நாளுடைய முக்கியமான நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல
இது வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் கடவுளை எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறேன், இந்த பரலோகத்தை குறித்து உண்டான நம்பிக்கை எனக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல இந்த வார்த்தை இந்த ஓய்வு நாளில் நம்ம கடைபிடிக்கிற வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிங்க லூக்கா 14 அதிகாரம் 1 லூக்கா 14 1 5 வரைக்கும் படிங்க. அதாவது சொல்கிறார், நம்மளுடைய மன வேலை உடல் வேலை எல்லாமே எனக்கு நிறுத்தப்படணுங்கிறாரு. மன சம்பந்தப்பட்ட, ஏன்னா அந்த நாளை ஆசரிக்கிறதுக்கு எச்சரிக்கையாக நினைப்பாயாக என்னுடைய உடல் வேலையாக இருக்கட்டும், என்னுடைய மன வேலையாக இருக்கட்டும், எல்லாமே நிறுத்தப்படணும். அது ஓய்வு நாளானா முழுமையாக கடவுளுடைய இந்த மகிமைக்காக மாத்திரம் செலவழிக்கப்படணும். படிங்க ஒரு ஆள். ஓய்வு நாளிலே பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வார் என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார். 4-5 படிங்க. 4 அவசரமா 5 அவசரமா. அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவருடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமல் போயிட்டு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் வந்து சுகவீனமாக இருக்கிறான், சுகவீனம் இருக்கான், அவனை சுகமாக்கும் போது அவங்க என்ன கேட்குறாங்க, ஓய்வு நாள் எப்படி ஓய்வு நாளில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய அற்புதங்கள் கடவுள் செஞ்சார். அவங்க கேட்கும்போது ஓய்வு நாளில் வந்து எப்படி செய்யக்கூடும். அப்போ கடவுள் அதுக்கு அவங்க மேற்கோள் காட்டுறாரு. மேற்கோள் காட்டும்போது இரக்கத்தினுடைய செயல்கள் செய்யப்படலாம், வேதம் அனுமதிக்குதுன்னு சொல்லி அந்த இடத்துல அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த கட்டளைகள் அடிப்படையில் சொல்கிறார். அவர் நீங்கள் ஒரு எருதாவது கழுதையாவது அவர் சொல்கிறார், நம்ம நியாயப்பிரமாண சட்டம்லாம் கொடுத்துட்டு மனிதன் எப்படிலாம் வாழணும், அவங்க எப்படிலாம் அடைக்கலப்பட்டனை வச்சுருந்தாரு, இந்த ஓய்வு நாளில் வந்து சில நேரத்தில் எப்படிலாம் அவங்க வந்து சில எக்ஸம்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லி சில கட்டளைகள் கடவுள் கொடுத்துருந்தார். அதை ஆண்டவர் மேற்கோள் காட்டி சொல்கிறாரு, இரக்கத்தின் செயலை ஒரு எருதாவது கழுதையாவது உயிருக்காக போராடும் போது நீ அதுக்கு உதவி செய்யலாம், அதை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணலாம் மொழிய. மற்ற காரியங்கள் உன்னுடைய மன வேலையோ உடல் வேலையோ நிறுத்தப்பட வேணும், அது செய்யலாம். இப்போ என்னென்னா அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு உயிரில் வந்து போராட்டத்தில் இருக்கிறான், அவனுக்கு வந்து இந்த நேரத்தில் ஒரு சுகமாக்குறது செய்யப்படலாம் கடவுளை சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ கர்த்தருடைய நாள் என்னென்னா இது பரிசுத்தமாக ஆசரிக்கப்படணும்னு சொன்னால் என்ன நம்ம மறுபடியும் என்ன நினைக்கிறோம், என்னுடைய ஆத்துமாக்களை குறித்து முழுமையாக நான் சிந்திக்கிறேன். இந்த நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கப்படணும்னா என்னுடைய ஆத்மா தான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது. என்னுடைய ஆத்மா உள்ளான இருதயத்தில் என்னுடைய ஆத்மா எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கா, நான் வந்து நித்திய காரியங்களை குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக செஞ்ச அந்த மீட்பினுடைய காரியத்தை குறித்தும் அவரோட என்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறதுங்கிற குறித்தும் கடவுளோட உறவு வைக்கிறதுல கடவுளோட நான் வந்து அவருடைய சமாதானம் வைத்திருக்கிறதுல என்னுடைய நிலை எப்படி இருக்கிறத குறித்து இந்த நாளில் முழுமையாக நான் தன்னைத்தானே சூரித்து அறியப்படணும். என்னுடைய ஆத்மா குறித்து நான் கரிசனை, அதான் பரிசுத்தமாக ஆசரிக்கிறேன்னா என்னுடைய ஆத்மா குறித்து மிகவும் கரிசனை உள்ளவனா, அதை நான் சரியான வழியில் நிதானித்து பார்க்குறவனா இருக்கணும். இந்த காரியத்துக்கு நான் வந்து சொல்லும்போது கடவுளோட உறவு எனக்கு எப்படி இருக்குங்கிறத குறித்து நான் அந்த நாளில் எப்படி கீழ்ப்படுகிறேங்கிற குறித்து என்னால் நான் சொல்ல முடியும். அதனால் இந்த நாளில் வந்து மற்ற ஜாலியாக இருக்கிறதுக்கோ என்ஜாய் பண்ணுறதுக்கோ இல்லை நான் வந்து மற்ற சந்தோஷமாக என்னுடைய களியாட்டுகளை கவனிக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த விதமான நிகழ்வுகளுக்கு நான் செலவழிக்கிறதுக்கோ உலக பிரகாரம். அதனால சொல்கிறாரு, உன்னுடைய சொந்த எந்த ஒரு வேலையோ உனக்கு தேவையான எந்த அலுவலும் செய்யக்கூடாது. அது உடல் வேலையை சம்மந்தப்பட்டா இருக்கலாம், மன வேலை சம்மந்தப்பட்டா இருக்கலாம். நல்லா நம்ம தூங்கி ஓய்வு எடுக்கிறேன் அது கிடையாது. கடவுள் இந்த நாளை வந்து முழுமையாக கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்படணும். அந்த நாளில் எல்லா முழுமையாக முடிஞ்ச அளவுக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்ற நேரம், நீங்கள் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிற கொஞ்சம் நேரம் தூங்குகிற நேரம் போக ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அதுபோக முழுமையாக இந்த நாளில் கடவுளோட காரியத்தை குறித்து நித்தியத்தை குறித்து என்னோடய ஆத்மா நிலையை குறித்தும் கடவுளோட உள்ள உறவு குறித்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உள்ள ஐக்கியத்தை குறித்தும் இந்த நாளில் முழுமையாக நான் சிந்திச்சு பார்க்கணும். அப்படி தான், ஏன்னா சபையோடு கிடையாது, சர்ச்சு முடிஞ்சதோடு கிடையாது, நான் வீட்டில் போய் நான் அப்படி தான் அழைக்கப்பட்டிருக்கேன். அப்படி நான் எல்லாத்தையும் சிந்திச்சு பார்க்கணும். கண்டிப்பாக நான் வேலை செய்யக்கூடாதுங்கிறது கடவுள் சொல்கிறார். உபாகம் 5:14 சொல்லுது, கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது. கடவுளுடைய வார்த்தையை மட்டும் சொல்லணும். கடவுளுடைய மக்களோட ஐக்கியத்தோடு சேர்ந்து கடவுள் ஐக்கியமாக இருக்கணும், கடவுளை ஆராதிக்கணும், கடவுளுடைய விசுவாசிகளோட ஐக்கியமாக இருக்கணுங்கிறத மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்லுது. அதனால் கர்த்தருடைய நாளை நான் வேண்டா வெறுப்பா நான் வந்து ஏதோ அசம்பந்தமாக எனக்கு ஏதோ நம்ம கட்டாயத்தின் அடிப்படையில் இல்லை சடங்குகளின் அடிப்படையில் இந்த நாள் நான் கண்டிப்பாக என்னை கடைப்பிடிக்கல நல்லது நடக்காதுங்கிற அந்த விதமான ஒரு சுயநல அடிப்படையில் நான் அதை கலந்து கொள்ளக்கூடாது.
இது உற்சாகமாக உண்மையாக உள்ளான இருதயத்திலிருந்து நான் கடவுளை வந்து நான் துதிக்கணும், கடவுளை ஆராதிக்கணும். ஏன் முழுமையாக நான் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவனா முழுமையான சந்தோஷத்தோடு. அதனால தான் ஆண்டவர் இந்த கட்டளையில் சொல்கிற எல்லா இடத்துலையும் சொல்கிறாரு, ஒரு முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு. நீங்கள் இஷ்டம் போல் உங்கள் நினச்ச நேரத்துக்கு ஆராதனைக்கு போக முடியாது, உங்கள் நினச்ச இடத்துக்கு ஆராதனை போகக்கூடாது, நீங்கள் விரும்பின நேரத்துக்கு விரும்பின நாளுக்கு ஆராதனைக்கு போகக்கூடாது. இது கடவுளுடைய ஆராதனை நாள், ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாள். இதை பரிசுத்தமாக, ஞானமாக, கிரமமாக, ஒழுங்காக, திட்டமிட்டு ஆசரிக்கணும், ஒழுங்காக அதை கடைபிடிக்கணும். இந்த நாள் வந்து எங்கே இருக்குன்னா அது ஒழுங்கும் கிரமமாக ஒரே இடங்களில் சரியான அடிப்படையில் கடவுளுடைய அந்த முழுமையான கீழ்ப்படி இருதயத்தோடு அதை கடைபிடிக்கணும். திரும்ப திரும்ப கடவுள் சொல்கிறாரு. ஏன்னா நான் வந்து என்னென்னா ஒரு நாளில் வந்து மரணத்தை சந்தித்து தான் ஆகணும். நான் நியாயத்தீர்ப்பு எனக்கு இருக்குது. அந்த நியாயத்தீர்ப்பில் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து முன்னாடி நான் போய் சந்திக்கணும். அந்த நாளில் 7 நாளில் ஒரு நாள் நான் எப்படி செலவழிச்சேன்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும். இந்த 7 நாளில் நான் எப்படிலாம் இந்த நாளை செலவழித்தேன் அப்படிங்கிறத நான் என்றைக்கா எப்படிப்பட்ட இந்த நாளில் எப்படி வேணால் நான் மறைச்சி ஓடலாம், நான் விலகி ஓடலாம், இல்லை இஷ்டம் போல் நான் செலவழிக்கலாம். ஆனால் ஒரு நாள் என்னுடைய மரணம் கண்டிப்பாக வந்தாகும். அந்த மரணத்துக்கு பின்னாடி கடவுளுடைய நியாயத்தீர்ப்புக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். எந்த வித மாற்றம் இல்லை. எந்த ஒரு மனிதனு பிறப்பதும் அவன் மரிப்பதும் அவன் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்க நியதியாக இருக்கிறது. எல்லா மனிதனும் நியாய தீர்ப்பில் நிற்கணும். அந்த நியாய தீர்ப்பில் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 நாளில் ஒரு நாளை நான் எப்படி செலவழித்தேன், நான் சந்தோஷமாக கடவுளுக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமா, நான் கர்த்தருடைய நாளை எப்படி மனமகிழ்ச்சியாக செலவழிச்சின்னு சொல்லி நம்ம ஆயத்தமாக நம்ம கடவுளுக்கு முன்னாடி மகிழ்ச்சியோடு நிற்க முடியுமா, இல்லை வருத்தத்தோடு நம்ம செலவழிக்க முடியுமாங்கிறத நமக்கு ரொம்ப கவனமாக ஆராயணும். ஏன்னா வேதம் திரும்ப திரும்ப சொல்லுது, மனச்சாட்சியில் எழுதப்பட்டிருக்கு எல்லா தீர்ப்பும். இப்போ குற்றமுண்டு குற்றமில்லைன்னு சொல்லி மனச்சாட்சி என்னோட கூட சாட்சி இருக்கிறதுனாலே நானே குற்றவாளின்னு சொல்லி நான் எங்கேயுமே நிற்க மாட்டேன், நானே போயிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. ஐயோ நான் ஒழுங்காக அதை கடைப்பிடிக்கலன்னு சொல்லி அங்கே இடத்துல போய் நான் வந்து வாக்குவாதமாக தர்க்கமாக பண்ண முடியாது. அந்த என்னுடைய மனசாட்சி சொல்ல ஐயோ இதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் கண்டிப்பாக நான் நரகத்துக்கு தான் பாக்கியவான்னு சொல்லி என்னுடைய கீழ்ப்படியாமையும் நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை கொடுக்காம இருந்தேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மனசாட்சியே என்னுடைய நியாய தீர்ப்பில் என்னை நடத்தி கொண்டு போயிடும். நான் கடவுளை என்ன நியாயம் தீர்த்து நீ போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நியாய தீர்ப்பு அப்படி தான் நடக்க போகுது நம்மளுக்கு. அதனால் அந்த அப்படியான எல்லா நினைவுகளையும் கடவுள் அங்கே ரீல் ஓட்டியே தான் காமிப்பார். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மனசு தெரியும். அப்படியான படைப்புள் ஒழுங்கது. அதனால தான் எல்லா மனிதனுக்கும் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி தான் மனிதனை படைச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் கவனமாக பிடிக்கணும் நினச்சிருங்க. இந்த வாரத்தில் ஒரு நாளை நான் இங்கே வந்து கடவுளோட செலவிடும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, நித்தியத்துக்கு நான் சந்தோஷமாக ஆயத்தமாக இருக்கிறேன், நித்திய ராஜ்யத்துக்கு நான் இப்போ ஆயத்தமாகிறேன். கடவுளுடைய நித்திய ராஜ்யத்தினுடைய நாள் மகிழ்ச்சியை இந்த நாளை நான் கொண்டாடுறேன், இந்த நாளை நான் அனுபவிக்கிறேன், இதை நான் வந்து இதை முன்ரூசி அனுபவிக்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம கடவுளை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா, நம்ம வந்து ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறத இந்த வாரத்தின் ஒரு நாள் நம்மளை வந்து பரிசோதிக்க நம்மளை அழைக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கி நான் கடவுளுடைய எல்லா காரியத்திலும் நம்ம கருத்தாக நம்ம சிந்திச்சு பாருங்கள். ஞாயிறு வந்து நம்ம எப்படிலாம் திட்டமிட்டு நம்ம வந்து செலவழிக்கிறோங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய நாளை எப்படி நம்ம ஆயத்தமாகறங்கிறத கவனிங்க. நம்ம வந்து இந்த நாளை வந்து சரியான வழியில் நீங்கள் புரியணும்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு வேத பகுதிகளை குறிப்பாக எசேக்கியேல் எரேமியா புஸ்தகங்களை எடுத்து நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பழைய ஏற்பாட்டில் வந்து சொல்லப்பட்ட நியாயபரமான கட்டளைகளை அந்த பழைய 619 கட்டளை ஒழுக்காச்சட்டை இன்னும் முடிந்து போகலை, இன்னும் அது வழக்கொழிந்து போகலை, இது காலாவதி ஆகலை. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் எல்லா இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இருதயத்தில் எழுதி படைக்கிறார். இந்த கட்டளைகளுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கு கீழ்ப்படியணும். அது அப்போ உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை மீறும் போது இதுக்கு என்ன இருக்குது நீங்கள் தண்டிக்கப்படுவீங்க, அது எல்லாமே கடவுள் இன்றைக்கும் கொடுத்துட்ருக்காரு. அதனால் நம்ம இந்த உலகத்தை குறித்து பேசுவதும் உலகத்தை குறித்து சிந்திப்பதும் உலக காரியங்களுக்கும் குடும்பத்துக்காகவும் குடும்பத்துடைய மேன்மைகளுக்காக சிந்திக்கிறது இந்த நாளை விட்டு முழுமையாக கடவுளை நம்ம வந்து நேசிப்பதும் கடவுளை ஆராதிப்பதும் கடவுளை மகிமைப்படுத்துவதும் கடவுளுடைய வேதத்தை வாசிக்கிறதும் கடவுளுடைய வார்த்தையை தியானிக்கிறதுலையும் இன்னுங்க அதிகமாக இந்த முழு நாளில் கடவுள் வேதம் திரும்ப திரும்ப சொல்லும்போது இந்த ஓய்வு நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஓய்வு நேரம்னு சொல்லலைங்கிறது நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி சர்ச்சு முடிஞ்சோடனே காலையில் 7 மணிக்கு ஒரு ஆராதனை வைக்கிறாங்க, 8:30 முடிச்சிடறாங்க. 8:30 பின்னாடி அவங்க வாழ்க்கையில் அதுக்கடுத்து அவங்க சினிமாவுக்கு செல்வது, அவங்க சொந்த அலுவலுக்கு சரி சொந்த வேலையை பார்த்துட்டு இது கர்த்தருடைய நாளை நான் செலவழிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. நான் ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி நான் நாளை செலவழிச்சிட்டேன்னு சொல்ல முடியாது. வேதம் தெளிவாக சொல்லி கொடுக்குது.
இந்த நாளை வந்து முழுமையாக நீ ஆசரிக்கணும், முழுமையாக நீ கடைப்பிடிக்கணும், பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாகன்னு வேதம் எச்சரிக்குது. அதனால் நான் வந்து இன்றைக்கி உலகத்தில் மனித அணுக பரிசேயர்கள் வந்து கட்டளையோடு சேர்த்த மனித உபதேசங்களை ஒரு 1527 கட்டளையில் சேர்த்துக்கிட்டு அவங்க அதெல்லாம் சரின்னு சொன்னாங்க. ஆனால் கடவுள் அதெல்லாம் கடுமையாக தவறு, இதெல்லாம் மாய்மாலமான கட்டளை, இது இதனால் ஒன்றுமே உனக்கு பிரயோஜனம்னு சொல்லி இதையால் எவனும் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எச்சரிப்பு கொடுத்தார். அதே போல் இன்றைக்கி நாட்களே இன்றைக்கி மனித உபதேசங்களை நிறையா அவங்கவுங்க திருப்திக்காக சில காரியங்கள் செய்கிறது உண்டு. திருச்சபையில் இன்றைக்கி ஆராதனையில் போய் அவங்க என்ன வேணாலும் நடத்திக்கலாம், அவங்க இஷ்டம் போல நடத்திட்டு அதுக்கு பின்னாடி அவங்க எல்லாம் வேலை முடிஞ்சிச்சுங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து நிறையா வந்து தன்னுடைய நாட்களை வந்து அசம்பந்தமாக கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் இல்லாமல் செலவழிக்கிறாங்க. இன்னும் 5 மணிக்கு ஆராதனை வச்சு 5:30க்குள்ளே அரை மணி நேரம் ஆராதனைலாம் இருக்குது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில். இப்போ நம்ம வந்து இந்த நாளில் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆராதனை நேரம் போக கடவுளுடைய நம்ம 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 சபைகளை நம்ம கவனித்து சொன்னோம்னு சொன்னால் நம்ம பந்தியை ஆசரிக்கிறோம், நம்மளோட இன்னும் கடவுளுடைய பிள்ளைகளோட விசுவாச ஐக்கியத்தில் இருக்கிறோம், இந்த விசுவாச காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோம். இது போக இன்னும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வந்து நம்ம நாளாக கடவுளோட நேரத்தை செலவழிக்கிறதா, இன்னும் நாம் ஐக்கியத்தில் இருக்கிறதா, இன்னும் அதிகமாக கடவுளோட நம்ம வந்து கொடுக்கப்பட்ட மீதியான வேலைகளை உங்களுக்கு ஏதோ ஒரு வேத பகுதி எடுத்து அந்த வேத பகுதிக்கு உண்டான சில காரியங்களை நீங்கள் வந்து சந்தேகமான காரியங்களை படித்து பார்க்கணும், அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். என்னுடைய ஆத்மா எந்தெந்த காரியத்துலலாம் கொஞ்சம் குறைவுபட்டது, இன்னும் எப்படிலாம் கொஞ்சம் இதில் வளர்ந்துருக்கு, இதில் எதில் நான் விட முடியாமல் இருக்குது, இந்தெந்த பாவத்திலலாம் கடவுள் எனக்கு இன்னும் சொல்லி நான் விட முடியாமல் இருக்கலாம் சொல்லி கடவுள் சமூகத்தில் அன்றைக்கி நம்மளே சிந்திச்சு பார்க்கலாம். அதை அடுத்தடுத்த நாட்களில் கடவுள் நம்மளோட செலவழிக்கும் போது நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது உணர்த்தும் போது வர நாட்களில் இன்னும் கடவுள் நமக்கு அந்த பாவங்கள்லேருந்து மனம் திரும்பவும் அதை பரிசுத்தத்தில் நடத்தவும் தொடர்ந்து நம்ம நடத்துவார். அதனால் இந்த நாளை முழுமையாக நம்ம செலவழிக்க நம்ம தீர்மானிப்போம். நம்ம சொந்த அலுவலுக்கோ சொந்த நேரங்களுக்கோ இல்லாமல் நம்ம சொந்த காரியங்களை செலவழிக்காமல் முழுமையாக கடவுள் பிள்ளையாக நம்ம இந்த நாளில் கடவுளுக்கு நேரத்தை செலவழிக்கிற மாத்திரம் சுவிசேஷம் சொல்லலாம், மிச்ச நாட்களில் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தலாம், மிச்ச நேரங்களில் வார்த்தையை தியானிக்கலாம். அதனால் அதிக நேரம் இந்த நாளை செலவழிங்க. முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், எந்த ஒரு கட்டளையுமே புதிய ஏற்பாட்டு கட்டளை எதுவுமே உங்களுக்கு வந்து சடங்காச்சாரமாக கொடுக்கப்படலை. எல்லாமே உங்களுடைய இருதயத்துலேருந்து கடவுள் கேள்வி கேட்பார். உள்ளான இருதயத்தில் நீ என்னோட உறவில் நான் சொல்லப்பட்ட கட்டளைக்கு நீ எப்படி கீழ்ப்படிஞ்சிருந்த, நீ ஏதோ சுய திருப்தியில் வாழ்றியா, இல்லை நீ வந்து புரிதல் இல்லாமல் ஏதோ நீ உன் இஷ்டம் போல் நினைக்கிறியாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. அதனால் கடவுள் ஓ இஷ்டப்படிங்கிற வார்த்தையை நிறைய தடவை சொல்கிறார், ஓ இஷ்டப்படி செய்யக்கூடாதுங்கிறார். வேதம் என்ன போதிக்குதோ, வேதம் என்ன சொல்லுதோ, வேதத்தின்படி தான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை அமைக்கப்படணும். உலகத்தினுடைய இன்றைக்கி நான் வந்து உபதேசியராக இருக்கேன்னா உபதேசம் பண்ணுறது மாதிரியோ, இல்லை ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி அங்கே ஒரு ஆள் அவங்க எனக்கு வந்து பிடிச்ச ஊழியக்கார் சொன்னாருங்கிறதெல்லாம் அவருடைய பேச்சில் இங்கே எடுபடாது. நியாய தீர்ப்பு நாளில் வந்து வேதம் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட்டிருக்கா, வேத வார்த்தையின்படி நீ வாழ்ந்திருக்கியா, வேதத்தின்படி உன்னுடைய வாழ்க்கை சீரமைக்கப்பட்டிருக்கா, அதுதான் முக்கியம். அதனால் இந்த கடவுளுடைய வேத வார்த்தை மிகவும் எச்சரிக்கிறது. ஓய்வுனால ரொம்ப அசம்பந்தமாக ரொம்ப நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் போல் இந்த நாளை இஷ்டம் போல் செலவழிக்காமல் முழுமையாக கடவுளுக்கு என்று அர்ப்பணிக்கிற நாளை செலவழிங்க. கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.